நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் பெயர் மாற்றம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் மெயின் சிலபஸ் பேப்பர் 4 இந்தியன் எக்கனாமியில் மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்டில் வந்து கவர் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் 2005 தான் கொண்டு வந்திருப்பாங்க இந்த சட்டம். ஸோ இது என்னைக்கு நடைமுறைக்கு கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது February 2, 2006. ஸோ அதன் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் தான் 2009 ஆண்டு மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்டா மாற்றம் செஞ்சிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரூரல்ல இருக்கக்கூடிய அந்த அன்ஸ்கில்டு லேபர்ஸுக்கு வந்து வேலை கொடுக்கக்கூடிய வேலை வாய்ப்பு வழங்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு 100 days அவங்களுக்கு இந்த திட்டத்தின் மூலம் வேலை வந்து கொடுக்கப்படும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஏ சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம். ஸோ சென்ட்ரல் பார்த்தீங்க அப்படின்னா 75%, ஸ்டேட் வந்து 25% இதில் வந்து ஷேரிங் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். ஸோ இவங்க தான் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவாங்க ரூரல் டெவலப்மெண்ட். ஸோ இதில் டோட்டலாக ஒர்க் பண்ணக்கூடிய அந்த லேபர்ஸில் 1/3 வந்து விமன்ஸுக்காக ஒதுக்கப்படும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளாக இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய பெயரை வந்து மாற்ற போகிறாங்க. அதாவது பூஜ்ய பாபு கிராமப்புற வேலை வாய்ப்பு திட்டம் அப்படின்றது இந்த திட்டம் வந்து பெயர் மாற்றம் பெறப்பட்டிருக்கு.